We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், கோவளத்தில் நடைபெற்ற தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நிறைவடைந்திருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய ஹைலைட் சொல்லுங்க. இதன் பிறகு என்ன நடக்கும்? நாட்டுல அண்டை மாநிலங்களுக்கு இடையான அந்த உறவை சுமூகமாக பேணக்கூடிய விதமாக மத்திய அரசால இந்த மாநில முதல்வர்கள் மாநாடு நடத்தப்படுது. அந்த வகையில 31வது தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில இன்றைய தினம் காலை சரியாக 10:30 மணி அளவுல தொடங்கியது. தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து முதலமைச்சர்கள் இங்கே வருகை தந்திருந்தாங்க. முதலமைச்சர்கள் அவர்களுடைய மாநிலம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் திட்டத்திற்கான தேவைகள் குறித்தும் மத்திய அரசுடைய பங்களிப்பு குறித்தும் பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் தமிழக முதலமைச்சரும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறாரு. குறிப்பா முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று இந்த 100 நாட்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முதல் முறையாக நேற்றைய தினம் வரவேற்று இந்த நட்சத்திர விடுதியில சிறிது நேரம் பேசியிருந்தார். 1 மணி நேர சந்திப்புல அப்போதே பல்வேறு விஷயங்கள் தமிழகம் நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்தது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு, சிறப்பு திட்டங்களுக்கான அனுமதி, நீர்வள பகிர்வு தொடர்பாக தமிழக அரசு பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு தெரிவித்திருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைய தினம் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார், கேரள முதல்வர் சதீசன், அதே போல் புதுச்சேரி மாநிலத்தின் தரப்புல துணைநிலை ஆளுநர், தெலுங்கானா துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி விக்ரமங்கா, அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகளை சேர்ந்த மத்திய அரசுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்துல பங்கெடுத்திருந்தாங்க. இதுல குறிப்பாக தமிழகம் கர்நாடகா இடையே இந்த காவிரி நீர் பகிர்வு, மேகதாது விவகாரம் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பியிருந்த ஒரு சூழல்ல இந்த சந்திப்பின் மூலமாக இரு மாநில முதலமைச்சர்களும் இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டிருந்தாங்க. குறிப்பா கர்நாடக முதலமைச்சர் பேசும்போது காவிரி நீர் மட்டுமல்லாம அனைத்து நதிகளுமே முறையாக பகிரப்பட வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாம கர்நாடக அரசு மேகதாதுல அணை கட்டுவதால கர்நாடகாவிற்கு மட்டும் அது நீர் ஆதாரமாக இருக்க போவதில்லை, தமிழகம் மற்றும் காரைக்கால் அதாவது பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் ஒரு நீர் ஆதாரமாக மேகதாது அணை என்பது விளங்கும். எனவே மேகதாதுல அணையை கட்ட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார். பதிலுக்கு தமிழக முதலமைச்சரும் அவர் ஆற்றிய உரையில பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டினதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா காவிரி விவகாரத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துடைய முடிவுகளை உரிய நேரத்துல செயல்படுத்துவது அவசியமாகும் அப்படின்றத முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டிருக்கிறார். அதாவது காவிரி விவகாரத்தை பொறுத்த மட்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில கர்நாடக அரசு தமிழகத்திற்கான நீரை தர வேண்டும் அப்படின்றத சுட்டிக்காட்டிருக்கிறார். அதே போல் முல்லை பெரியாறு விவகாரத்தை பொறுத்த மட்டும் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவது தொடர்பாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்புகளின் அடிப்படையிலேயே மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார். மற்றொரு மாநிலத்துக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நீர் உரிமையை பாதிக்கக்கூடிய வகையில ஆற்றில் ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் அவை அனைத்துமே இந்த சட்ட மற்றும் கட்டமைப்பை உட்படுத்தி செயல்பட வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே மேகதாது விவகாரத்துல கர்நாடக அரசு அணையை கட்டக்கூடாது, சட்ட ரீதியிலான அந்த கட்டமைப்புக்கு உட்பட்டே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் பரஸ்பர நம்பிக்கை, அறிவியல் பூர்வமான சான்றுகள் மற்றும் சட்டத்தின் மீதான மரியாதை ஆகியவற்றை அடிப்படையில இந்த விவகாரங்களை அணுகினால் கூட்டாட்சி தத்துவத்தோடு வலுப்படுத்துவதோடு ஆற்றை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நலன்களும் நம்மால் பாதுகாக்க முடியும் அப்படின்றத முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். காவிரி முல்லை பெரியாறு விவகாரத்துல நீதிமன்ற தீர்ப்புகளை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் செயல்படுத்துவது அவசியமானது என்பதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதன் மூலமாக தெளிவாக சுட்டிக்காட்டிருக்கிறார். மேலும் நீட் தேர்வு தொடர்பாகவும் மத்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். குறிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் தமிழகத்துல 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே தான் மருத்துவம், பல் மருத்துவம், ஆயுஷ் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை என்பது நடைபெற வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம பல்வேறு வளர்ச்சி பணிகள், தொழில்சார் நடவடிக்கைகள், கடல் வளம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டிருக்கிறார். இதே போல் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், கேரள முதலமைச்சர் சதீசன் உள்ளிட்ட பலருமே அந்தந்த மாநிலத்துடைய நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டிருந்தாங்க.
தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் தொடர்பாக பெரும்பாலான மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் தொகுதி மறுவரை என்பது கூடாது, குறிப்பாக தென் மாநிலங்களை பொறுத்த மட்டில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு இந்த டீலிமிட்டேஷன் என்பது தொகுதி மறுவரை என்பது இருக்கக்கூடாது என்பதை பெரும்பாலான மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் வலியுறுத்திட்டாங்க. குறிப்பாக தமிழகம், கர்நாடகா, கேரளா ஆகிய மாநில முதலமைச்சர்கள் வலியுறுத்தியிருப்பதாக அறிய முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு 31வது மாநாடு நிறைவு பெற்றிருப்பதாக அறிய முடிகிறது. இறுதியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டிருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்மண்டல கடலோர பகுதிகள், அதாவது தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட புதுச்சேரி என அனைத்துமே கடலோரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய மாநிலங்களாக இருப்பதால எல்லையோர பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய அந்த நடவடிக்கைகள், அது மட்டுமல்லாம சட்டத்திற்கு புறம்பாக அந்த போதைப் பொருள் கடல் வழியாக கடத்தப்படுவதெல்லாம் தடுப்பது தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்கள் என்பது இந்த கூட்டத்தின் மூலமாக விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல்வேறு மாநில நலன் சார்ந்து சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சர்கள் தங்களுடைய நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டிருக்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் தெரிவித்த கருத்துக்கு எதிர்வினையாக தமிழக முதலமைச்சர் விஜயும் கர்நாடக அரசு காவேரி மேகதாது அணையை கட்டக்கூடாது, குறிப்பாக நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வேண்டுகோளையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக முன்வைத்திருக்கிறார். தற்போது கூட்டம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. கேரள மாநில முதலமைச்சர் தற்போது புறப்பட்டிருக்கிறார். இப்படியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த கூட்டத்தை நிறைவு பெற்ற பிறகாக புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்த மட்டில் அடுத்து இன்னும் 2 to 3 மணி நேரம் வரைக்கும் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போது தமிழக நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக மேலும் விவாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாம ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகாக கிட்டத்தட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட 100 நாட்கள் தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று ஒரு 100 நாட்களுக்கு பிறகாகத்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. நேற்றைய தினம் அந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்தது. நேற்றைய தினமே ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு விஷயங்கள், கோரிக்கைகள் என்பது தமிழக அரசின் தரப்புல முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட நிலையில இன்றும் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.